இந்த உலகத்துல சின்ன காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா அதுல நமக்கு தேவனோட ஆசீர்வாதம் தேவை. பாருங்களேன், நோவாவை தேவன் நினைக்கும் போதுதான் அந்த தண்ணி வத்திச்சு. ராகில தேவன் நினைக்கும் போதுதான் அவங்களோட கர்ப்பம் தரிச்சது. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை கூட தேவன் நினைக்கும் போதுதான் அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும். ஆனா தேவன் நம்மளை நினைக்கணும்னா அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். ஏதாவது செஞ்சதானே நம்ம அவர் நினைக்க முடியும். அதுக்கு நம்ம வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதுபடி நம்ம நடக்கணும், ஆராதிக்கணும். வேற நம்ம ஏசப்பாவை ஒவ்வொரு நேரமும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணாதான் அவர் நம்மள நினைக்க முடியும். அவர் நினைச்சாதானே ஆசீர்வாதம். ஒரு பாட்டுல கூட நம்ம பார்க்கலாம், தேவகுமாரா அந்த பாட்டுல கூட, நீங்க நினைச்சாதான் எனக்கு என்ன வரும், ஆசீர்வாதம். அவர் நினைக்கலன்னா நம்ம எங்க போக முடியும்? அவர் நினைச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரும். அவர் நினைக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியங்களும் நம்ம வாழ்க்கையில செய்யணும். ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனை இம்ப்ரெஸ் பண்ணுங்க, அவர் உங்களை நினைப்பார்.